வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலோட சேர்ந்து 5 மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஏப்ரல், மே மாதத்துல. அது ஒரு முக்கியமான மாநிலம், பெரிய மாநிலம். எல்லாருடைய கண்களும் இருக்கக்கூடிய மாநிலம் மேற்கு வங்காளம். தற்பொழுது ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கிறாங்க. 3வது முறையா மாநிலத்தினுடைய முதல்வரா மமதா பானர்ஜி இருக்கிறாங்க. வலுவான எதிர்க்கட்சியா பிஜேபி இருக்கிறாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளும் அங்க இருக்கிறாங்க. சோ யாருக்கான வாய்ப்பு? மொத்தமா 294 தொகுதிகள், 148 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை ஜன்மாத் போல்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸை இந்த வீடியோல பேசலாம். நார்த் பெங்கால்ல மொத்தமா 54 தொகுதிகள் இருக்குது. பிஜேபி 25ல இருந்து 35, திரிணாமுல் காங்கிரஸ் 18ல இருந்து 25, மற்றவர்கள் 2ல இருந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஜங்கல் மஹால்ல 40 தொகுதிகள் இருக்குது. பிஜேபி 18ல இருந்து 25, திரிணாமுல் காங்கிரஸ் 12ல இருந்து 18, இடதுசாரிகள் காங்கிரஸ் 2ல இருந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சவுத் பெங்காலை பொறுத்த மட்டும் 112 இடங்கள் இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் 65ல இருந்து 80 இடங்களையும், பிஜேபி 25ல இருந்து 35 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. கொல்கத்தா மற்றும் சரௌண்டிங்ஸ்ல 32 தொகுதிகள், திரிணாமுல் காங்கிரஸ் 22ல இருந்து 27, பிஜேபி 4ல இருந்து 7, இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் 1ல இருந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 56. ஸோ இதுல திரிணாமுல் காங்கிரஸ் 35ல இருந்து 45, ஐஎஸ்எஃப் மற்றவர்கள் 5ல இருந்து 8, பிஜேபி 5ல இருந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா 294 தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் 150ல இருந்து 180 இடங்களையும், பிஜேபி 80ல இருந்து 110 இடங்களையும் கைப்பற்றுவார்கள். இடதுசாரிகள் காங்கிரஸ், ஐஎஸ்எஃப் இவர்கள் எல்லாம் சேர்ந்து 15ல இருந்து 25 இடங்களை கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி அதிகபட்சமா 110, அவர்கள் மெஜாரிட்டியை தொடவில்லை. அதே நேரத்துல திரிணாமுல் காங்கிரஸ் மினிமம் சீட் பிடித்தா கூட 150, அவர்கள் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க. ஸோ ஜன்மாத் போல்ஸ் இவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய ஜனவரி மாதத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள்னு பார்க்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியே மீண்டும் வெஸ்ட் பெங்காலை ஆள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த மாதங்கள்ல களம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.